ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த வில்லேஜ் டிஷ். இன்னைக்கு ரவா கேசரி தான் செய்ய போகிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவா கேசரி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதிலே தான் எல்லாத்தையும் அளந்து போடணும். ஒரு கப் ரவை, அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை, முந்திரி, திராட்சை தேவையான அளவு, அப்புறம் நெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 6 kg நெய் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் கடலெண்ணெய், கேசரி பவுடர். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போது ஒரு வானல் வச்சுட்டு வானல் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக. முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போது அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே வானலில் ஒரு கப் ரவை போட்டு நல்லா 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுத்தாச்சு. இப்போது அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். எந்த கப்பில் ரவை சேர்த்தோமோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கேசரி பவுடரை கலந்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன்
கேசரி பவுடர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கலந்து வச்ச கேசரி பவுடரை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போது எந்த கப்பில் ரவை போட்டோமோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கேஸில் செய்கிறதா இருந்தால் அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க. நான் அடுப்பில் செய்கிறதுனால விறகு வெளியே கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டுட்டேன். அப்போ ஸ்லோவாக எரியும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ரவையும் சர்க்கரையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட்டு ஒரு பிஞ்ச் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிளேட்டிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வீடியோவில் கிளி, குருவி, ஆடு, மாடு எல்லா சவுண்டும் கேட்கும். அது கத்துற சவுண்டு இல்லாமல் அது எல்லாமே எங்கள் வீட்டாண்ட கேட்குற சவுண்டு தான். எந்த மியூசிக்கும் நான் ஆட் பண்ணல. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளேட்டிங் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கேசரி செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.